நமக்கு ஒரு 5 அடி உயரத்துக்கு நமக்கு இந்த வாழையை கண்டிப்பாக விட்டுருக்கணும். கொஞ்சம் பூச்சி மருந்து எடுத்து இந்த வாழை தடைக்கு மேலே வச்சாச்சு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு 3வது தலைமுறை வாழை, அதாவது ஒரே இடத்துல வாழைக்கன்று நட்டு மறு கண்டு விட்டு 3வது கொலையை வெட்ட போகிறோம் பாருங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எப்போ கொலை வெட்டினாலும் இந்த பக்கம் வாழை கொலை நிற்கிதோ அந்த பகுதியில் சின்னதாக வெட்டிட்டு இழுத்து சாய்ச்சி விட்டுங்க. முக்கியமாக நம்ம வீட்டில எல்லாம் வாழை நட்டுக்கிட்டு நிறைய பேர் ஒரு வாழை கொலை வெட்டிக்கிட்டு அதை வெட்டி அகற்றிக்கிட்டு மர கன்று நடுறாங்க. அது மட்டும் இல்லை, கூடார மாதிரி விட்டுருக்குறாங்க. நான் அந்த வாழை கொலையை வெட்டிக்கிட்டு ஒரு கண்டு விட்டு எப்படி வேலை செய்கிறதுங்களும் உங்களுக்கு முறையை சொல்ல போகிறேன். ஓகே அன்பு சொந்தங்களை, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல உங்களுக்கு சிம்பிளாக தனிநபராக கொலை வெட்டுறதை காட்டி உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். இதை பாருங்க, வாழை 3வது தலைமுறையினால கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே வாழை கொலை நிற்கிது. நமக்கு எவ்வளோ கைக்கு எட்டுற தூரத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெட்டுங்க. வெட்டியாச்சு. இந்த பாருங்க, மெல்ல வாழை இழுக்கிறேன். சில வேளை நான் வெட்டுறதுக்கு ஆப்போசிட் பகுதி டெம்பராக இருந்தாச்சுன்னா வாழை அப்படியே கொலை ஒடிஞ்சு திடீர்னு ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக நிற்கிறோம். ஓகே, கைக்கு வருது, வந்தாச்சு பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க, ஒரே மூட்டில் கண்டு விட்டு 3வது கொலை வெட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. எப்படி போனாலும் 20 கிலோக்கு மேலே இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டில் 50 ரூபா இருக்குது ஒரு கிலோவுக்கு. பச்சை காய்க்கு 50 ரூபா இருக்குது. இனிமேதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய கருகின இலைகளை எல்லாம் தொற்று நோய் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை சுட்டு கரித்து வெளியே தள்ளுறாங்க. அதை இன்னொன்று தோட்டத்திலிருந்து வேற இடத்துக்கு மாற்றுறாங்க. எதுவும் பண்ண வேண்டாம். இது கருகினதுக்கு அப்புறமா இதில் எந்த ஒரு நோய் தொற்று இருக்காது. நான் ஆண்டா செஞ்சு வரேன். அதனால இந்த கருகின இலைகளை எல்லாம் அறுத்து, கருகின இலை பச்சை இலை எல்லாம் அறுத்து இதுக்கு வாழைக்கு மூட்டிலே போட போகிறேன். பாருங்க, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய. கண்டிப்பாக இந்த வாழையை கீழே அத்தமரை வச்சு நிறைய பேர் வெட்டுறாங்க. கொலை வெட்டிட்டு முழு வாழையை விடுறாங்க. அப்படி விடக்கூடாது. நமக்கு ஒரு 5 அடி உயரத்துக்கு நமக்கு இந்த வாழையை கண்டிப்பாக விட்டுருக்கணும். மூட்டை சுற்றி கொஞ்சம் தோண்டுவோம். இதை பாருங்க, அடுத்த தலைமுறைக்கு நான் ஏற்கனவே வாழை கண்டு ஒன்று ரெடி பண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் வீட்டு காம்பவுண்டில் கொஞ்சம் 5-10 வாழையை வச்சாங்கன்னா நல்ல இடைவெளி இருந்தால் 2 கண்டு விடுங்க. இந்த 3-4 அப்படிலாம் விடவே விடாதீங்க. நான் இப்போ பக்கத்தில் கமுகு மரம் எல்லாம் நிற்கி, அதனால ஒரே ஒரு வாழை விட்டுரு. இதில் ஒன்று விட்டுருக்கேன் பாருங்க. இதுலேயும் தேர்வு பண்ணி விட்டுருக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் முன்னாடியே தேர்வு பண்ணி விடுங்க. இந்த தேவையில்லாத கன்றுகளை அப்படியே வெட்டி மாத்திருங்க. நீங்க யோசிக்கலாம், இந்த வாழையை ஏன் இப்படி விட்டுருக்கிறேன்னு. இந்த தாய் வாழை நிற்கிறதுனால இந்த தாய் வாழை மண்ணில் சத்துக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த சத்துக்களை இந்த வாழையை எடுத்துக்கும். நம்ம கண்டுக்கும் கிடைக்கும். நல்ல புஷ்டியா சீக்கிரமா வளர்ந்துடும். இந்த முறை வீட்டில் நட்டுருக்கவங்க மட்டும் கிடையாது. நீங்கள் தோட்டமாக நட்டுருக்கவங்க கண்டிப்பாக இது மாதிரி பின்பற்றுங்க. ஆனால் தோட்டம் வச்சாச்சுன்னா 500-1000 வாழையெல்லாம் வச்சு தோட்டம் வச்சுருக்கிறவங்க ஒரு 3 கொலை வெட்டினதுக்கப்புறம் மாற்றிருங்க. ஏன்னா அந்த டைம் வித்தியாசம் ஆகும். ஒரே சீராக ஒரே நேரத்தில் கொலைகள் கிடைக்காது. ஆனால் வீட்டு காம்பவுண்டில் நட்டுக்கிறவங்க கண்டிப்பாக ஒரே இடத்துல 10-15 கொலைகள் வெட்டிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. இந்த மாதிரி உரம் வைக்கிறது பிறகு பாக்டம்பாஸ் பொட்டாஸ் மட்டுமே இப்போ போட்டால் போதுமானது. ஆனால் நான் முன்னாடியே மற்ற செடிகளுக்கு கலந்து வச்ச உரம் பாக்டம்பாஸ் பொட்டாசு வேப்ப மண்ணாக்கு எலும்பு தூள் எல்லாம் கலந்த உரம். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரம் மாதிரி ஆயிடுச்சு. அது பிரச்சனையே கிடையாது.
ஒரு 200 கிராம் குறையாம போடலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ பாருங்க, நான் வீட்டில் இந்த அடுப்பு எரிக்கக்கூடிய சாம்பல், அந்த முட்டை தோடுகள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதையும் இதுக்கு மூட்டில் போடுறேன். உங்களுக்கு இது இருந்தால் போடுங்க, சாணி போடுங்க, இல்லைன்னா ஆட்டு புழுக்க இருக்குல்ல, அந்த ஆட்டு புழுக்க போடுங்க. ஆனால் ஏதாவது கண்டிப்பாக போடணும், போடுறது ரொம்ப நல்லது. ரசாயன உரம் போட்டால் பார்த்தீங்க, நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ரசாயன உரம் போடுறதுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் ரசாயன உரம் போட வேண்டாம். ரசாயன உரம் போட்டதை பார்த்தீங்க, அதுக்கு மேலே நான் இப்போ கொஞ்சம் பூச்சி மருந்து கொஞ்சம் போடுறேன். அதுவும் வீட்டில் நடுறவங்க விருப்பம் இருந்தால் போடுங்க. மூட்டில் கொஞ்சம் பூச்சி மருந்து போட்டு பார்த்தீங்க, கொஞ்சம் பூச்சி மருந்து எடுத்து இந்த வாழை தடைக்கு மேலே வச்சாச்சு. ஓகே, இனி பாருங்க, அந்த கருகின இலை, பச்சை இலை எல்லாமே இந்த வாழையோட மூட்டில் அடுக்கி வச்சிருங்க. இனி பாருங்க, நம்ம அதை வெட்டி போட்ட வாழையோட அந்த தடைகள், அந்த துண்டுகளை இதுக்கு மேலே பறக்கி அடுக்கி வைக்கிறேன். ஓகே, தடைகள் எல்லாம் வச்சிருக்கிறேன். இனி இப்போ மண்ணு போட வேண்டிய தேவையில்லை, மண்ணு போடக்கூடாது. தடைகள்னா இதெல்லாம் சரியா அழுக்கி போகாது 1.5 மாசத்துல. அப்போ இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அடுத்த உரமைக்கணும். ஓகே, அன்பு சொந்தங்களே, நம்ம வீட்டில் உள்ள தாய்மார்கள், தந்தையர்கள் வீட்டில் வாடகை நட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கொலையை வெட்டிக்கிட்டு எப்படி எப்படி பராமரித்து கண்டுபிடணுங்கிற முறை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொன்னேன். பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம். ஓகே, பாய் பாய்.